ஒரு பையனுக்கு வந்துங்க வரன் தேடிகிட்டே இருக்கிறாங்க. சாதகம் பார்க்க வர்றாங்க. நம்ம சாதகம் பார்க்குறோம். அவங்க கேட்குறாங்க, "எனக்கு பையனுக்கு எப்படிங்க அது குரு பலன் இருக்கா? குரு பலன் வந்துருச்சா? திசா எப்படின்னு?" கேட்குறாங்க கேள்வி. அப்போ நம்ம சாதகம் பார்க்குறவங்க என்ன செய்யணும்? அந்த பையனுக்கு 8 குடைய அதாவது லக்கணத்துக்கு 7, 2, 11 குடையவன் 5 குடைய திசை ஓடுதா அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். 2 குடைய திசை ஓடினாலும் சரி, 7 குடைய திசை ஓடினாலும் கல்யாணம் கூடி வரும். குருப்பலனுங்கிறது மேட்ரு கிடையாது. இப்போ ஒரு ஆணு பொண்ணுக்கு 2 பேத்துக்கே குருப்பலன் இருக்குங்கிறது இல்லைங்க. யாரோ ஒருத்தருக்கு இருந்தாலும் கல்யாணம் கூடி வரும். ஆனால் 2 பேத்துக்கும் குருப்பலன்னா இல்லைன்னா கூடி வராது. அது ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. சரி, ஒரு பையனோட சாதத்தில் இப்போ கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணுறதுக்கான குரு பார்வை வந்துருச்சா? குரு பலன் இருக்கா? இன்றைக்கி அவருக்கு எத்தனை கூட திசை ஓடுது அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து பேரண்ட்ஸ் கேட்பாங்க, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமா? கல்யாண கலை வந்துருச்சா? கல்யாணத்துக்கான நேரம் வந்துருச்சா? எங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்போ அந்த பையன் சாதத்தை பார்த்துட்டு 2 கூட திசை ஓடுதா? குடும்பத்தை கொடுப்பார். 7 கூட திசை ஓடுதா? குடும்பத்தை கண்டிப்பாக கொடுப்பார். 5 கூட திசை ஓடுதா? கண்டிப்பாக குடும்பத்தை கொடுப்பார். 11 கூட திசை ஓடுதா? கண்டிப்பாக கொடுப்பார். 9 கூட திசை ஓடுதா? கண்டிப்பாக கொடுப்பார். பாருங்கள், 1, 5, 9 இப்படி இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி கொடுக்குறது, சந்தோஷத்தை கொடுக்குறது. இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா வீடு, 4ஆம் இடம்னா கார், 6ஆம் இடம்னா லோன் போட்டு கார் வாங்குறது, வீடு கட்டுறது. இப்போ இந்த கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ 1ஆம் இடம் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. குரு பார்வை இருக்கா? எங்கள் பையனுக்கு இப்போ கல்யாணம் கூடி வருமானு தான் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன திசை பற்றி ஓடுது? இல்லை 2 கூட திசை ஓடுதா? 7 கூட திசை ஓடுதா? 5 கூட திசை ஓடுதா? 11 கூட திசை ஓடுமா? புத்தி ஓடுதான்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அவங்க பொதுவாக கேள்வியில் வந்து என்ன கேட்பாங்க? குரு பார்வை இருக்கேன் என் பையனுக்கு, வரன் பார்த்துட்டுக்கே இருக்க ஒன்றும் செட் ஆக மாட்டுது அப்படின்னா அவங்க கேள்வியில் வந்து நிற்பாங்க. அப்போ 2 கூட நம்ம என்ன சோசியராக இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்லணும்? நியாயமாக கரெக்டாக பேசணும். எப்படி பேசணும்? 2 கூட திசை ஓடுதா? அம்மா கல்யாணத்துக்கு கொடுப்பார். அம்மா 7 கூட திசை ஓடுதுமா? கல்யாணத்துக்கு கொடுப்பார். 5 கூட திசை ஓடுதுமா? கல்யாணத்துக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். 9 கூட திசை ஓடுதுமா? கண்டிப்பாக கிடைக்கும். 11 கூட திசை கண்டிப்பாக கிடைக்குமா? கல்யாணம் நீங்கள் வரன் தேடுங்கம்மா, கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா குரு பார்வை இல்லை அப்படின்னு சொன்னாங்க சோசியர். குரு பார்வை இல்லாட்டி பரவாயில்லைங்கம்மா, நீங்கள் வரன் தேடிக்கிட்டு இருங்க. அந்த வரக்கூடிய பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு குரு பார்வை இருந்தால் போதுமா? குரு பார்வை குரு பலன் அந்த பொண்ணுக்கு இருந்தால் போதும். 2 பேர்த்துக்கு குரு பார்வை இருக்குங்கிற அவசியம் கிடையாதுமா. யாரோ ஒருத்தருக்கு இருந்தால் கூடி வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாதகப்படி. சரி, இந்த சாதகப்படி நல்லா இருக்குது. இந்த பையன் சாதகப்படி வரணும் வந்தால் கல்யாணம் அமைஞ்சிரும், நடக்கும்னு நம்ம சொல்லிடுவோம். எவ்வளோ நாளைக்கு இந்த திசை ஓடுது, புத்தி எவ்வளோ நாளைக்கு ஓடுது அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம். ஆனால் அந்த திசை அந்த ஓடக்கூடிய இந்த பையனுக்கு ஒரு பொதுவாக 2 கோடி திசை ஓடுதுன்னு வச்சுங்க பொதுவாக. அப்போ இந்த பையனோட அக்காவுக்கு வந்து எப்படின்னா 2 கோடி திசை ஓடுது. அக்காவுக்கு 4 கோடி திசையாக வரும். 4 கோடி என்னும் போது 4ஆம் இடம் தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை. அப்போ அவங்க வீடு கட்டுவாங்க, கார் வாங்கணுங்கிற அம்மா வீட்டில் வந்து காசு கட்டிருப்பாங்க, இவங்க தராமல் இருப்பாங்க. மனவரத்துலேயே ஓடிட்டுருக்கும். தம்பி கல்யாணத்துக்கு வாப்பா, பொண்ணு பார்க்க போகணும்னா அந்த வர்றேன் அப்படின்னு தட்டி கழிச்சிட்டே இருப்பாங்க. சரி, இந்த பையனுக்கு 3ஆம் இடம், இந்த பையனுக்கு இளைய சகோதரன் சகோதரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு எப்படிங்க? இந்த பையனுக்கு 2 கூட திசை ஓடுது. அப்போ இளைய சகோதரனோ சகோதரியை வந்து ஒத்துழைப்பாங்களா கல்யாணத்துக்கு அப்படின்னா 12 கூட திசையில் இப்போ இவங்க பொண்ணு பார்க்க போகலாம்பாங்க, வல்லையம்பார் வற்புறுத்தி போகலாங்கிறத ரெடி பண்ணிட்டு போவாங்க. அந்த நேரம் பார்த்தா ஒரு வேலையை வெளியில் போயிடுவார், பொண்ணு பார்க்க வர மாட்டார். அப்போ எப்படின்னா அந்த பையனுக்கும் அந்த தங்கச்சியோ தம்பிக்கோ மன வருத்தம் பிரச்சனையாகவே ஓடிட்டுருக்கும். என் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டே வர மாட்டேன்ட்டான், கல்யாணத்துக்கே சரியாக வரல அப்படின்னு இந்த மாப்பிள்ளைக்கார தம்பி பிரச்சனையாகவே ஓடிட்டுருக்கும். சரி, அது இருக்கட்டுங்க. அப்போ இந்த பையனுக்கு 2 கோடி திசை ஓடுது, கல்யாணம் கலை வந்துடுச்சு, ஒரு ரெடி ஆகிட்டுருக்கு, வரன் பொண்ணு பார்க்க போயிட்டுருக்குறாங்க. அம்மா என்ன 4ஆம் இடம் பாருங்கள். 4ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் இடம் திசை ஓடுது. அம்மாவுக்கு 11ஆம் இடம் திசை ஓடிட்டுருக்கு. அப்போ 11ஆம் இடம் திசை ஓடும்போது நம்ம தான் எடுத்து செய்யும் எல்லா வேலையும், கல்யாண வேலையும், நல்லது கெட்டது அத்தனையுமே அந்த அம்மா தான் செய்யும். அப்பாவுக்கு பாருங்கள், அப்பாவுக்கு எத்தனை கோடி திசை ஓடுது அப்படிங்கிறத பாருங்கள். 6 கோடி திசை ஓடுமா? அப்போ 6 கோடி திசை ஓடும்போது அவங்க அப்பாவோ அப்படின்னு நின்றுக்கிட்டே இருப்பார். அம்மா தாங்க இதை எடுத்து செய்யும். அம்மா இழுத்து பிடிச்சி சொந்த பந்தத்தை கூப்பிட்டு நல்லது கெட்டதை பார்க்கணும், போகணும், வரணும் நிலையும். தம்பி தங்கச்சி வரமாட்டாங்க, அக்காவும் இந்த பிரச்சனையில் இருப்பாங்க, அப்பாவும் முடங்குடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், நம்ம பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம், அங்கே எங்கேயும் போகிறோம் வரோம், ஒன்றுலேயும் பிடி கொடுக்காமே போகிறீங்களே. இந்த பையனுக்கு அக்கா என்ன செய்யும்? கார் வாங்கி கொடுக்கல, வீட்டுக்காக எனக்கு அமௌண்ட்டு கட்டணும், எங்கள் வீட்டில் கொடுக்கலன்னு அந்த அம்மாவுக்கு ஒருத்தருப்பாங்க. இந்த சாதகருக்கு வந்து 2 கோடி திசை
அப்போ 3 கூடிய இளைய சகோதரன் சகோதரிக்கு 12ஆம் இடம். விரயம் எது எடுத்தாலும் விரயம் பிரச்சனை. இப்படி தான் அவங்க 9ஆம் இடம்னா அப்பா. அப்பா என்ன சொல்லுவார்? 6 கூடிய திசையா? அவரும் மன வருத்தம் பிரச்சனையாகவே ஓடிட்டு. இதாங்க சாதகம். ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா, இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இப்போ 10 பேர் எப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்க? அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது, அப்பா அம்மா இப்படிலாம் இருக்கிறாங்கன்னா, இந்த 2 கூடிய திசை இந்த சாதகருக்கு மாப்பிள்ளை பையனுக்கு 2 கூடிய திசை ஓடும்போது அப்பாவுக்கு 6, அக்காவுக்கு 4, தங்கச்சிக்கு 12, அம்மா தாங்க எல்லாம் இழுத்து பிடிச்சி போட்டு அந்த காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படும், செஞ்சு முடிக்கும். இதுதாங்க சாதகம். ஒரு சாதகத்தை எடுத்தோம்னா யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, யார் உதவுவாங்களா, உதவ மாட்டாங்களா, மாமே அத்தை வீடு உதவுவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா, வருவாங்களா, வரமாட்டாங்களா, அப்படிலாம் சொல்ல முடியும் இந்த சாதகத்தில். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். இந்த சாதகம் பார்க்க விருப்பப்பட்ட என்னுடைய நம்பர் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.